என்ன பயப்படாதீங்க யாரா நீ? ஏன்னா வேலை இருந்தா கொஞ்சம் கொடுங்களா, நல்லா வேலை செய்வேண்ணா. இங்க எனக்கே வேலை இல்லை, இதுல நான் வேற உனக்கு வேற வேலை கொடுக்கணும். ஐயோ நோ, நல்லா வியாபாரம் பண்ணுவேண்ணா. வியாபாரம் பண்ணுவியா? சரி பண்ணி காமி. நோ, இப்ப பாருண்ணா, வெயில்ல குடிப்பாங்க ஜூஸ், என் கடை தான் மாசு. ஆஸ்பத்திரியில இருக்க லூசு, என் கல்ல வைப்பாங்க லேசு. நோ, எப்படிண்ணா வியாபாரம் பண்ண? சூப்பர் சூப்பர்ப்பா. சரி கடையை பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அப்படியே இந்த 500 ரூபாய் வை. மல்லிகை சாமான் இது வச்சு தான் வாங்கணும். சரிண்ணா. நல்ல மனுஷனா 500 கொடுத்துட்டு போறாருப்பா. ஏய், இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் பாரு. என் மாப்பிள்ள வந்து கேட்டா கடையை பத்தி கொஞ்சம் பில்டப்பா பெருமையா எல்லாம் சொல்லி விடு. எவ்வளவு வருமானம் வருதுன்னு கேட்டான்னு வச்சுக்கோ, 1 லட்சம் ரூபாய் வருதுன்னு சொல்லு. வட்டா? சரி ஓனர், சொல்லிடுறேன் ஓனர். 2 seconds later. எங்கப்பா உங்க மாமா? மாமாவா? மாமா கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. மாமா வெளியே போய்க்கிறாரா? ஓ, இவர் தான் சொன்ன மாப்பிள்ளையா இருக்குமோ? பரவாயில்ல, அப்படியே பெல்ட்டை போட்டு ஒன்று தான் வந்துருவார். நான் 2 நிமிஷத்துல வந்துருவார். சரிப்பா. கடலை எப்படிப்பா வியாபாரம் ஆகுது? ஓ, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லைண்ணா. கடைலாம் சூப்பரா வியாபாரம் ஆகுது. மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறோம். ஓ, அது மட்டும் இல்ல, எங்க ஓனர் செலவுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு போயிறாரு. செலவுக்கு 500 ரூபாய் கொடுத்துக்கிறாரா? சரிப்பா, மாமா வந்தா சொல்லு. சரி, நான் சொல்றேன். இது வந்துட்டாரே மாமா. இந்த மாசம் கொஞ்சம் டைட்டா இருக்குண்ணா. 100 ரூபாய்க்கு கூட வியாபாரம் ஆக மாட்டேங்குதுண்ணா. அடுத்த மாசம் வாங்க, சேர்த்து கொடுத்துட்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா. இந்த மாசத்துக்கு வாங்கிக்கினேன், அடுத்த மாசம் சேர்த்து குத்துரு. சூப்பரா வேலை பண்ணப்பா. சரியான வேலை.